ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை தாம்பரம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் நம்ம கிட்ட ஃபுல் செட்டப் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸுக்கு ஸ்டாண்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மல்டிபிளாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லெஃப்ட்டு ரைட்டு அப்போ டவுனு எல்லா விதமும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாமே வந்து பிராண்டடில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பழைய கேபிள் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேபிள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் கேபிள் ஃபுல்லாக லே பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஃபால் சீலிங் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆங்கியோவில் ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். இது வந்து டால்பி அட்மாஸ் எனேபிள் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு சின்ன ரூம், இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 10x10 வரும். இந்த ரூமில் நம்ம ஒரு 7.1 டால்பி அட்மாஸ் செட்டப் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர் 2 யூஸ் பண்ணோம். ஸோ ஓவராலாக கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது 7.2ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 சப்வூஃபர் 5 ஸ்பீக்கர்ஸ் 2 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ஓவராலாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் கேபிளும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பிராண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். ஒயரிங்லாம் லே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கேபிள் பிராண்டட், HDMI கேபிள், சப்வூஃபர் கேபிள் எல்லாமே வந்து பிராண்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பனானா ஃப்ளக் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பனானா ஃப்ளக்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிசீவருக்கு பேக் சைடில் கனெக்ட் பண்ணும்போது எந்தவித லாகும் இருக்கக்கூடாது, கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கக்கூடாது, லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ நம்ம வந்து பனானா ஃப்ளக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கஸ்டமர் வீட்டில் இம்போர்ட்டட் பனானா ஃப்ளக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இன்ஸ்டாலேஷன்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டெனானில் 760H அப்படிங்கிற ரிசீவர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த வீட்டில் ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் செட்டப் முடிச்சிட்டோம். கேலிப்ரேஷன் டியூனிங் பார்த்துட்டா மேனுவல் கேலிப்ரேஷன் டியூனிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்த ரிசீவரை பொறுத்த வரைக்கும் டெனானில் 760H அப்படிங்கிற ரிசீவர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த கஸ்டமருக்கு நம்ம இந்த ரிசீவர் ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷன், அதாவது ஒரு டெமோ யூனிட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் கொடுத்துருந்தோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிராண்ட் நியூ இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பாஸ்டன் அக்காஸ்டிக்கில் 5.1 கொடுத்துருந்தோம். அதாவது 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஒரு சப்வூஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பாஸ்டன் ஸ்பீக்கர்ஸுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெயின் வந்து பழைய பொருள் எல்லாமே வந்து ஃபுல்லாக நாசமாயிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ஹைட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டு எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாண்டு பார்த்துட்டீங்கன்னா மல்டிபிளாக நீங்கள் வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்சிஆர்னு சொல்லுவாங்க, அது பண்ணியாச்சு. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பாஸ்டன் அக்காஸ்டிக்கில் 8 இன்ச்சஸில் ஒன்றும், ஸோ ஜேபிஎல்ல பார்த்துட்டீங்கன்னா 10 இன்ச்சஸில் ஒன்றும் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த 2 சப்வூஃபருமே பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரைட் சைடில் வந்து நம்ம ஹேங் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு. சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு இதையுமே பார்த்துட்டீங்கன்னா பாஸ்டன் அக்காஸ்டிக் தான் லே பண்ணியிருந்தோம். ஸோ வாலில் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி டிண்ட் ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி, ஸோ கஸ்டமர் இங்கே வந்து பெட்டு போர்டு யூஸ் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். இங்கே வந்து ஒரு ஃபால் சீலிங் கிடையாதுங்க. ஸோ ஃபால் சீலிங் கிடையாததுனால இந்த இடத்துல மினிமலாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தபோது தான் ஆங்கியோவில் நம்ம அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம மேலே ஹேங் பண்ணி ஒரு டிண்டிங் ஆப்ஷன் கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த வீட்டில் ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் செட்டப் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா செட்டப் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்தாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராடக்டோட சந்திக்கலாம்.